இது வந்து வேப்பந்தழை செடிங்க. இப்போ முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் எங்கே பார்த்தாலும் வேப்பந்தழை வச்சுருப்பாங்க. வேப்ப மரம். திரும்புகிற பக்கமெல்லாம் வேப்ப மரம் இருக்கும். நான்லாம் சின்ன பொண்ணா இருக்கும்போதெல்லாம் நிறையா பக்கம் வேப்ப மரம் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே வேப்ப மலை தழைஞ்சு கொழு கொழு கொழுன்னு வளர்ந்துட்டுருக்கும். இப்போ ஏதாவது இந்த இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ தை நோம்பி வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து இந்த இது பண்ணுவாங்கல்லங்க, மேலே சொருகி விடுவாங்கள்ல. அதுக்கு உண்மையாகவே வேப்பந்தழையே கிடைக்கவே இல்ல. அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் மாமரம் இருக்கிறனால மாந்தழை மட்டும்தான் பொறிச்சிட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சா, ஒவ்வொரு இனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரே ஒன்று இனுக்கு தான் வச்சு சொருகி விட்டாங்க. வேப்பந்தழையெல்லாம் அழிச்சிட்டாங்க. நம்ம ஊர் பக்கம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இதே வந்து வெளிநாட்டில் வந்து அமெரிக்காவில் அது வந்து சொந்தம் கொண்டாடி அதை அவங்க பராமரித்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம நாட்டில் வந்து வேப்பந்தழையெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒழிஞ்சு போச்சு. திருப்பி வந்து எங்கே பார்த்தாலும் வேப்பந்தழைய வளர்க்க ஆரம்பிங்க. எங்காவது பார்த்தா தண்ணி ஊற்றி வளர்த்து விடுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ரோடு தான். ஆனாலும் வந்து நட்டி விட்டுருக்காங்க இப்போ தான். இப்போது இந்த அரளி செடி கூட பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி வேப்பஞ்செடி நட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்சது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த செடிக்கு வேண்டி. ஒரு மனிதனுக்கு ஏதாவது கொடுக்கலினாலும் பரவாயில்ல, மனிதனுக்கு கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் செடிகளையும் உயிர் பெற்று வாழ விடணும். நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப முக்கியம். மரம் செடி எல்லாமே. அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளர்க்க பாருங்கள். டெய்லி முடிஞ்ச அளவில் ஞாபகம் பண்ணி இந்த வேப்பஞ்செடிக்கு எந்த மரமாக இருந்தாலும் புங்க மரத்துக்கு ஊற்றலாம். இருந்தாலும் வேப்ப மரம் அழிஞ்சிட்டு வரதுனால அதை திருப்பி நம்ம 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 நாட்டில் கொண்டு வரணும். வேப்பந்தழை மறுபடியும் பிரகாசமாக வளரணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, டெய்லியும் முடிஞ்ச அளவில் உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தி விடுங்க. சரி, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.